பிரைஸ் அல்லாஹ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தரும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்துக்குள்ளே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வருஷம் தொடங்கி கடந்த 2 மாதங்களும் கர்த்தர் நம்மளை கிருபையாய் நடத்தி கொண்டு வந்தார். இந்த 3வது மாதத்திலே அவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமாவது ரூத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். அல்லேலூயா. ரூத்தை பார்த்து சொல்லப்படுகிறது, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம் மன விருப்பத்தின்படி செய்கிற கர்த்தர், நம் இருதயத்தின் காரியங்களை அறிந்திருக்கிற கர்த்தர். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த மாதத்திலே நீ இருதயத்திலே சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம், கடந்த 2 மாதங்களும் நீ இருதயத்திலே வைத்து நீ பரிதபித்த காரியங்களை எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஆகையால் தான் இன்றைக்கு அல்லேலூயா, பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளையே, ரூத்தும் கூட ஒரு பெரிய கலக்கத்தோடு கூட தான் அவர் அல்லேலூயா மோவாப் தேசத்திலிருந்து அல்லேலூயா பெத்லெகேமுக்கு வருகிறார். தன் மாமியோடு, தன் கலக்கத்தோடு, எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தோடு, தன் வாழ்க்கையில் நேரிட்ட எல்லா காரியத்தின் பயங்களும் அவள் இருதயத்தில் இருந்தது. புதிதாய் வந்திருக்கிற இடம் எப்படி இருக்குமோ, எது இருக்குமோ என்ற ஒரு பெரிய கலக்கம் ரூத்துக்குள்ளே இருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஆனாலும் அவள் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டபடியினால், உறுதியாய் அவள் பிடித்து கொண்டபடியினால், இன்றைக்கும் ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்கிற தேவன். அல்லேலூயா. இன்றைக்கும் அவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், இந்த மாதத்திலேயும் கூட நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. உங்கள் இருதயத்திலே நீங்கள் எதை குறித்து நீங்கள் கலங்கி யோசித்து நீங்கள் புலம்பி சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு வேண்டியபடி காரியத்தை செய்ய போகிறார். உங்களுக்கு வேண்டியபடி கர்த்தர் காரியத்தை நடப்பிக்க போகிறார். எல்லா காரியத்திலையும் சரி, நீங்கள் எந்தெந்த காரியத்தை குறித்து புலம்பி கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ அவைகள் எல்லாவற்றிலையும் சரி, அவர் உங்களுக்கு வேண்டியபடி செய்வார். நீங்கள் பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். இதுவரைக்கும் ஐயோ அது எப்படி இருக்குமோ, இது எப்படி இருக்குமோ, இவங்க எப்படி இருக்காங்களோ, அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இனி பல காரியங்களை குறித்து நீங்கள் கலங்கி யோசித்து பரிதபித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரமாய் வருகிறது. நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு வேண்டியபடி அவர் செய்வார். உங்களுக்கு வேண்டியபடி, உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிற கர்த்தர், உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர், உங்கள் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுகிற கர்த்தர். ஆகையால் உங்களுக்கு வேண்டியபடி அவர் காரியத்தை செய்கிற கர்த்தர். நீ எவைகளெல்லாம் இப்படி நடக்க வேண்டும் என்று இருதயத்தில் நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறாயோ, அவைகள் எல்லாவற்றையும் அதன்படி கர்த்தர் உங்களுக்காய் செய்து முடிப்பார். ஆமென். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் கலங்காதீர்கள். எதை குறித்து நீங்கள் கலங்கி யோசித்து பயப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ அதை குறித்து தான் ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆகையால் பயப்படாதே, உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் அவர் செய்வார். அல்லேலூயா. அவரை நம்பி வந்த ரூத்துக்கு அவர் வேண்டியபடி செய்து அவர் சாபத்தை மாற்றி அவளை ஆசீர்வாதமாய் மாற்றினார். அவர் கண்ணீரை துடைத்தார், அவள் சுகவாழ்வு துளிர்க்க பண்ணினார். அதே போல கர்த்தர் உங்களை துளிர்க்க பண்ணி, கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் பயங்களை நீக்கி உங்களுக்கு வேண்டியபடி காரியத்தை நடப்பிக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் அவர் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். நீங்கள் ஒருவேளை உங்கள் வேலையை குறித்து கலங்கலாம், உங்கள் பிசினஸை குறித்து இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து இருக்கலாம். நீங்கள் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கினாலும் சரி, நீங்கள் பயப்படாதீங்க. பிள்ளைங்களுடைய எக்ஸாமா, இல்லை உங்கள் தேவையா, எதை குறித்தும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு வேண்டியபடி காரியத்தை செய்வார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த மாதம் முழுக்க தேவன் உங்களோடு கூட இருந்து, பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி செய்வேன் என்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார், எல்லாவற்றையும் நடப்பிப்பார். தைரியமா இருங்கள், ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. நீர் ஹல்லேலூயா ஒரு சாபமான வாழ்க்கை நிறைந்த ஒரு பெண்ணை பார்த்து சொன்னீர், ஹல்லேலூயா மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று ஹல்லேலூயா போவாஸ் சொன்னதைப் போல இன்றைக்கும் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசிக்கொண்டு இருக்கிறீங்க. நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று அதே போல் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யுங்க. எந்தெந்த காரியத்தை குறித்து கலங்கி பரிதபித்து கண்ணீரோடு வியாகுலப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த காரியத்தில் உம்முடைய மகிமை விளங்கட்டும், உம்முடைய அற்புதங்கள் நடக்கட்டும், கர்த்தருடைய ஆளுகை வெளிப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நீர் ஹல்லேலூயா பயத்தை நீக்கி வேண்டியபடி காரியத்தை நடப்பிப்பீராக, நீர் செய்து முடிப்பீராக. இந்த மாதத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை கொடுப்பீராக. சஞ்சலங்கள் தவிப்புகள் ஓடி போகட்டும். நித்திய மகிழ்ச்சி உடைய பிள்ளைகள் சிறப்பு மேல தங்கட்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டியபடி எல்லாம் காரியங்களை செய்கிற கர்த்தர் இந்த மாதம் முழுக்க நடத்துங்க. எந்தெந்த காரியத்தை குறித்து பரிதபித்தார்களோ அவைகள் எல்லாவற்றிலையும் நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை கொடுங்க, வேண்டுகிறதை கொடுங்க, அவர்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றுங்க, ஆசீர்வதிங்க. கையிடுகிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும், எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்தருளும். உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன், பிள்ளைகளுடைய படிப்பை ஒப்பு கொடுக்கிறேன். உடைய வீட்டில் நன்மையான காரியங்கள் நடக்கட்டும். இந்த மாதத்திலே நீர் கூட இருந்து பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்றிருக்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் முழுக்க நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் அவர் செய்வார். God bless you.